பெட்டி படுக்கையோடு தமிழ்நாட்டை விட்டு கிளம்பிய ஆர்.என். ரவி. சர்ச்சை நாயகனுக்கு பாய் பாய். சர்ச்சைகளுக்கும் இவருக்கும் பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்ற அளவுக்கு அரசாங்கத்தோட முட்டல் மோதலில் இருந்தவர் இப்போது தமிழ்நாட்டை விட்டு பெட்டி படுக்கையோடு வெளியேறியிருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க. இவர் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்தே மாநில அரசோடு முட்டல் மோதலாகவே இருந்தது. தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றதுமே அப்போது தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்புவை அழைத்து மாநில அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். இதனால மாநில அரசு நிர்வாகத்தில் ஆளுநர் நேரடியாக தலையிடுறதா பேசப்பட்டது. இதுக்கு அப்புறம் 2022ஆம் ஆண்டு நீட் விலக்கு கோரி சட்டமன்றத்தில் தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி திருப்பி அனுப்பினார். இது ஒரு பக்கம் ஆளும் திமுக அரசுக்கு ஆளுநர் மீது கோபத்தை உண்டாக்கியது என்றே சொல்லலாம். இந்த சர்ச்சை முடிகிறதுக்குள்ள அடுத்த குண்ட ஆளுநர் ஆர்.என். ரவி தூக்கி போட்டாரு. அதாவது 2023ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு என்று சொல்வதற்கு பதிலாக தமிழகம் என்று சொல்லி சர்ச்சையை கிளப்பினார் ஆர்.என். ரவி. தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவது, திருப்பி அனுப்புவது என அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த ஆர்.என். ரவி 2023ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் வாசிப்பதற்காக தயாரித்த உரையில் மதச்சார்பின்மை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் உள்ளிட்ட வார்த்தைகளை உச்சரிப்பதை தவிர்த்தார். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் ஆர்.என். ரவி. இதற்கெல்லாம் மேலாக 2024 முதல் 2026 வரை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்படுகிறது, தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி சட்டமன்றத்திலிருந்து தொடர்ந்து வெளிநடப்பு செய்தார் ரவி. இப்படி மாநில அரசுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான முரண்பட்ட கருத்து கொண்ட ஆர்.என். ரவி தற்போது மேற்கு வங்க மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் இருந்து ஆர்.என். ரவி பெட்டி படுக்கைகளுடன் புறப்பட்டிருக்கிறார்.